அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி விநாயகர் வருடாபிஷேகத்திற்கு அருள் ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் ஆலோசகராக இந்த விழாவை அவர்களின் ஆலோசனைப்படி இந்த அருள் ஜோதி விநாயகர் கமிட்டி நடத்தி கொண்டிருக்கிறது. 11 ஆண்டு காலமாக இந்த விழாவை சிறப்பித்து பட்டிமன்றம் நடத்தி கொடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விநாயகர் எந்தெந்த ஊரிலெல்லாம் சென்று கொண்டிருக்கிறாரோ அந்த ஊருக்கெல்லாம் அவர்களும் வந்து விநாயகரை சிறப்பித்து கமிட்டியின் பெருமையை சேர்த்து தந்த அன்பு சகோதரர், பாசத்துக்குரிய அருள் ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் ஆலோசகர், தமிழாசிரியர், பண்பாளர், அப்படி அவர்களை பொது சேவகர், சிவபிரகாச நற்பணி மன்ற செயலாளராக அந்த கமிட்டியும் செயல்படுத்தி வருகிறார்கள். சமூக சேவைகள் நிறைய செய்து வருகிறது, எல்லோருக்கும் தெரியும். ஐயா இந்த விழாவில் ஆலோசகராக மட்டுமல்ல, அனைத்தையுமே அவரின் ஆலோசனைப்படி நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சிவபிரகாச நற்பணி மன்றத்திலிருந்து ஐயா முத்துசாமி ஐயா அவர்களும் இந்த குழுவில் பயணித்து 11 ஆண்டு காலமாக எங்களுக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளார்கள். அவர்களையும் அவர்களுடன் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒரு மரியாதை நிமித்தமாக அழைக்கின்றோம். ஐயா இந்த ஆலயத்திற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்பது கமிட்டியில் உள்ள உறுப்பினர்களுக்கும் தெரியும். அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிப்பது மட்டுமல்ல, எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஜாதி மத இன வேறுபாடு இன்றி இந்த விழாவில் அனைவரையும் பெருமை சேர்க்கும் வகையில் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பாடுபட்டு விழாவை நடத்தி கொண்டு வரும் அனைத்து கமிட்டி உறுப்பினர்களையும் அரவணைத்து செல்கிறார்கள். அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை ஐயாவை துவக்க வைக்கிறோம். ஒரு பக்தி பாடலோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. பக்தி பாடல் பாடுவதற்காக நம்முடைய பெருமைக்குரிய முத்துசாமி அவர்கள் வருகை தருகின்றார்கள். கங்கை அணிந்தவா கண்டோ தொழும்பிலாசா சதங்கையாடும் பாதவினோத லிங்கேஸ்வரா நின்றாள் துணைத்த தில்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா வா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதே எளிமை அகல வரம் தாவா வளம் பொங்கவா எளிமை அகல வரம் தாவா வளம் பொங்கவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதி பாடும் நடையலங்கார பாண்டியராணி நேசா நடையலங்கார பாண்டியராணி நேசா மலைவாசா மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா
செழுமை நாதனே பரமேசா சம்போ மகாதேவா. நன்றி. வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளுடைய நினைவாக 18வது ஆண்டு நவகிரக ஜோதி விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையிலே மனித நேயமும் வள்ளல் பெருமான் கண்ட அந்த சமுதாய சிந்தனையும் இன்று மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் நமக்கு பல அற்புத நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாது, புலால் உண்ணக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதெல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுத்தந்தது. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறது போல நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் மிகச்சிறப்பான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று பல நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்த பெருமான் வள்ளல் பெருமான். உலகத்திலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று நல்ல செயல்களை சிந்தனைகளை நமக்கு கற்றுத்தந்த பெருமான் வள்ளல் பெருமான். அப்போ வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை நாம் நினைத்து நினைத்து இன்புற வேண்டும். பேராசிரியர் செந்தில் முருகன் அவர்கள் வருகை தந்திருக்க செந்தில் குமரன், முருகனாலும் குமரனாலும் ஒன்று தான். செந்தில் குமரன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எளிய நிகழ்ச்சி. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்னலாமோ சிந்திக்கிறதெல்லாம் நடக்குமான்னா நடக்காது. அவன் என்ன நினைக்கானோ அதான் நடக்கும். நாம் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இன்றைக்கு எல்லாருடைய எண்ணங்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கமே தவிர வேறு எந்த சிந்தனையும் நம்மகிட்ட இல்லை. நாமளும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கோம், நம்ம பிள்ளைகளும் பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினச்சி நம்ம வளர்க்குறோமே தவிர, நம்ம பிள்ளைகளையெல்லாம் ஒரு ஏடிஎம் மிஷினாக நினச்சி தான் வளர்க்கமே தவிர, நம்முடைய குழந்தைகள் உயிர் உள்ள ஒரு குழந்தை என்று நினைத்து யாரும் வளர்ப்பது கிடையாது. இவன் மனசில் என்னெல்லாம் சிந்தனை வச்சுருக்கானோ அதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட கொண்டு திணிக்கான். இவன் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிருப்பான், இவனால் முடியாது. இவன் 10ஆம் கிளாஸ் தாண்டி இருக்க மாட்டான், இல்லை 12ஓடு நின்றுருக்கும். இவன் பயலை கொண்டு போய் விட்டு எம்பிபிஎஸ் படி, 12th படி, கெமிஸ்ட்ரி படி, பிசிக்ஸை படின்னு போட்டு படாப்படுத்தி, ஒரு அப்பா அம்மாவுடைய அறிவு நிலை தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதுதான் ஜீன். ஆர்என்ஏ டிஎன்ஏ மூலம் இவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ, அந்த நாலேஜ் இருக்கோ, அதான் குழந்தைக்கு இருக்கும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்க. இவற்றை எந்த நிலைகளில் இவருடைய அறிவு திறம் இருக்கிறதோ அந்த திறம் தான் குழந்தைக்கு வரும். இதான் மரபியல் பண்புகளை எடுத்து சொல்லும். முதல்ல ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, நம்மளை நினச்சி பார்க்கணும், நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய அறிவு நிலை என்ன, நம்ம குழந்தையினுடைய நிலை என்ன, ரெண்டும் நினைக்கிறது கிடையாது. ரெண்டாவது, யார் கூடயும் யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. இதுதான் மெயின், ரொம்ப முக்கியம். அதான் இவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு நினைக்கக்கூடாது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்கான். ஒருத்தர் மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை மாதிரி அறிவு ஒருத்தருக்கு இருக்காது, ஒருத்தரை மாதிரி சிந்தனை ஒருத்தருக்கு இருக்காது, ஒருத்தரை மாதிரி பேச்சு இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்படி தான் கடவுள் படைச்சிருக்கார். நாம் யார் கூடயும் யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு போட்டு தான் அதை செய்யணும். இந்த உலகத்தில் வாழ்கிறவன் ஃபுல்லாக என்ன வாழுதான்னா, பிறருக்காகத்தான் வாழ்கிறானே தவிர தனக்குன்னு யாரும் வாழுவது இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இவன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போகிறான். இந்த நாய்கையில் தேங்காய் வச்ச மாதிரி இந்த மூதி இவனும் திங்க மாட்டான், அடுத்தவனையும் திங்க விடாமல் துட்டை ஃபுல்லாக சேர்த்து வச்சு பிள்ளைகிட்ட கொடுக்கான். அவன் சேர்த்து இவன் கூட கொஞ்சம் சேர்த்து இவன் பிள்ளைக்கு கொடுக்கான். எவனுமே திங்கிது கிடையாது. வாழ்க்கையில் அனுபவிக்கணும் முதல்ல. ரெண்டாவது, அனுபவிக்குதுன்னா என்னென்னா, என்ன அனுபவிக்கணும், அடுத்தவனுக்கு கொடுத்து அந்த இன்பத்தையும் அனுபவிக்கணும். வாரி வாரி கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கணும். எனக்கெல்லாம் ஒரு மாடல் யார் அப்படின்னா,
நம்ம துர்ராஜா அடிகளார் தான். அவர் தான் உண்மையில் அவர் கை நீட்டி யார்ட்டையும் காசு வாங்கினது கிடையாது. எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பார். யார் வந்தாலும் சரி அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், சாப்பிட கொடுக்கணும், அவனுக்கு ஏதாவது கையில் ரூபா கொடுக்கணும், இந்த மாதிரி மனநிலை. இதுக்காகத்தான் 10-11 ஆண்டுகளாக நம்ம பட்டிமன்றம் இலவசமாக பட்டிமன்றம் நடத்தி கொடுக்கணும். அதுக்காகத்தான் யார் எப்படிங்கிறத பார்த்தா நிகழ்ச்சி. நானும் 40,000 ரூபா வாங்கிட்டும் பட்டிமன்றம் போயிருக்கேன், 20,000 வாங்கிட்டும் பட்டிமன்றம் போயிருக்கேன். நான் மைக்கை ஆன் பண்ணோம்னா 3,000 ரூபா இல்லைன்னா ஆன் பண்ண மாட்டேன், அப்படிலாம் இருக்கக்கூடியவன் தான். ஆனால் ஆளை பொறுத்து, அவருடைய மனநிலை பொறுத்து, அவர் எல்லாத்துக்கும் சேவை செய்வதனால நாமளும் சேவை செய்கிறோம். கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருகவர்கள்னா அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். ஆகவே வாழ்க்கையில் வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுத்தந்தது என்னென்னா, மகிழ்வித்து மகிழ். அதுதான் ஒரே நோக்கம். அடுத்தவனை மகிழ்ச்சி படுத்து, அதில் நீ மகிழ்ச்சி அடைஞ்சிக்கோ. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நான் எல்லாத்துட்டையும் என்ன சொல்லுவோம்னா, வீட்டினுடைய மொட்டை மாடியில் கொஞ்சமாவது தண்ணி வை. ஏன்னா பறவைகளுக்கெல்லாம் இப்போ தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, அங்கங்கே வெயில் நேரத்தில் அலையுது. வீட்டினுடைய மொட்டை மாடியில் கொஞ்சம் கடலையை போட்டு வை, மிக்சர் போட்டு வை, ஏதாவது உணவு வை. பழைய காலத்தில் எவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கான். வீட்டினுடைய கோலம் போடுவது மாவில் கோலம் போட்டிருக்கான், எறும்புக்கு உணவு. வீட்டில் என்ன செஞ்சாலும் மொட்டை மாடியில் கொண்டு வைப்பான். எதுக்கு? காக்காக்கு, குருவிகளுக்கு, இதை மாதிரி பறக்கக்கூடிய பறவைகளுக்கு தண்ணியும் வச்சு சாப்பாடும் கொடுத்துருக்கான். இப்போ எவனும் கொடுக்கதே கிடையாது. உண்மையிலே எனக்கு மனம் வருத்தங்கள்லாம் எப்போ வருது அப்படின்னா, எல்லா கல்யாண வீட்லேயும் வருத்தம் வரும். 48 பதார்த்தம் போடுதேங்க. இவன் அவ்வளவு சுகரில் இருக்கான், அவ்வளவும் ப்ரெஷரில் இருக்கான். எவனும் எல்லா பதார்த்தத்தையும் கண்ணால் பார்க்கான தவிர எதுவும் திங்குது கிடையாது. அந்த இலை அவ்வளவும் வம்பாக போயிடுது. கேட்டு வச்சு சாப்பிடலாம், ஆனால் எல்லாத்தையும் வச்சு அவனுடைய ஆடம்பரத்தையும் அவனுடைய பெருமையையும் காமிக்கிறதுக்கு தான் விழா நடத்தானே தவிர ஆத்மார்த்தமாக விழா நடத்துவது இல்லை. வருதவன் என்ன நினைக்கான்? நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கான். வீட்டுக்காரன் என்ன நினைக்கான்? குறைய சாப்பாடு போடணும், துட்டு நிறைய பார்க்கணும்னு நினைக்கான். ஒவ்வொருத்தருடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. யாருடைய மனநிலையாவது பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கல. இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் நாம் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை நினைத்து பார்த்து, வாழ்க்கையில் வள்ளல் பெருமான் கொடுத்த அந்த நிகழ்வுகள், அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்கு எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயா நம்முடைய அருள்ஜோதி விநாயகர் பச்சைவேட்டி சாமி அன்னதான கமிட்டியினுடைய செயலாளர் ஐயா மாரிக்கண்ணன் ஐயா அவர்கள், அருள்ஜோதி விநாயகர் வீரவநல்லூர் அன்னதான கமிட்டி பொருளாளர் திருமதி சாந்தி அவர்கள், சொக்கேந்திர பாண்டிய தலைவர் அவர்கள், நம்முடைய ஆலோசகர் அம்மா நாகர்கோயிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மகாலட்சுமி அம்மா. ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய பணிகள். ஏன்னா ஒரு விழா எடுத்து நடத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் எல்லா உதவிகளும் செஞ்சு அதுக்கு ஒரு தூணாக துணையாக இருந்து செயல்படுகிறது. தூத்துக்குடியிலேருந்து வருகை தந்திருக்கின்ற ஜெய்கிந்த் அவர்கள், செல்லக்கனி நாணல்காடிலிருந்து வந்து, நம்ம தச்சநல்லூர்லேருந்து ஐயா அருளும் அவருடைய மாமா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் உண்மையிலே பெரிய சிறப்பு. அவர்களை எல்லாம் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வள்ளல் பெருமான் கருத்துக்களை பின்பற்றுவது எளிமையா கடினமா? எளிமையே என்று கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களும் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். இல்லை கடினமே என்று சொல்லரசு லட்சுமணன் அவர்களும் எழுத்தாளர் மூவேரா அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். முதலில் நம்முடைய கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களை ஒரு 5 நிமிடங்கள் நம்முடைய இன்றைய கால சூழ்நிலையில் வள்ளல் பெருமான் கருத்துக்களை பின்பற்றுவது எளிமையே என்று பேச வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். அருள்ஜோதி விநாயகர் 11வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடுவர், தென் தமிழகத்திலே புகழ்பெற்ற நடுவர். இதுவரைக்கும் அவர் கொடுத்த தீர்ப்புக்கு யாருமே அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் போட்டதில்லை. அப்படியாப்பட்ட நடுவர் இன்றைக்கும் எனதனியில் பேச வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களே, எதிரணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய
அண்ணாச்சி லட்சுமணன் அவர்களே, நம்முடைய எழுத்தாளர் மூவேரா அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் கொள்கைகளை கடைபிடிப்பது எளிமையா கடினமா, இதுதான் தலைப்பு. நாங்கள் ரொம்ப எளிமைன்னு சொல்கிறோம். வள்ளலார் சொன்ன கொள்கைகள்லாம் என்னது? ஜீவகாருண்யம் முக்கியமாக சொல்லியிருக்கிறார். என்ன, புலால் உண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப குறிப்பாக எடுத்துரைக்கிறாரு. அது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா? காலையில் சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்கிறார். அது ஒரு கஷ்டமான வேலையா? நல்ல பல் துளக்குங்கன்னு சொல்கிறாரு. அது ஒரு கஷ்டமான வேலையா? சாதி சமயமற்று பழகுங்கன்னு சொல்கிறாரு. அது ஒரு கஷ்டமான வேலையா? பசித்தவர்களுக்கெல்லாம் உணவளிங்கன்னு சொல்கிறாரு. அது ஒரு கஷ்டமான வேலையா? தெய்வத்தை பலவிதமான ரூபத்தில் கொண்டாடாதீங்க, தெய்வங்கிறது ஒரே ஒரு வடிவம்தான், அது ஒளி வடிவம்தான். அந்த ஒளி வடிவத்தை வணங்கினாலே நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் நடமாடி இருந்தாலும் அத்தனை தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம். ஆக ஒளி வடிவ கடவுளை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வணங்கன்னு சொல்கிறாரு. அது ஒரு கஷ்டமான வேலையா? என்ன கஷ்டமாக சொல்லிட்டாரு? அடுத்த தெருவில் போய் 4 பேரை கொலை பண்ணிட்டு வான்னு சொல்லுதாரா? கஷ்டமான வேலைன்னு சொல்கிறதுக்கு. இன்றைக்கு சூழ்நிலையில் நல்லொழுக்கத்துக்காக ஒரு பழைய புராண இதிகாசம் கதைகளில் சொன்ன மாதிரி ரொம்ப கடினமாக பின்பற்றக்கூடிய வழிவகைகள் எதுவுமே சொல்லலை. அவர் குறிப்பாக 3 விஷயம்தான் சொல்கிறார். ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம். எல்லாத்திட்டையும் அன்பு செலுத்துங்க, சாதி மத பேதமின்றி அன்பு செலுத்துங்க, பசிப்பினி போக்குங்க. இந்த 3 தான் வள்ளல் பெருமான் எல்லா இடங்கள்லையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த 3ஐயும் நாம் பின்பற்றுறதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? முடிஞ்சால் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, முடியாட்டா அவன் சாப்பிட்றத தட்டி விடாத, அவ்வளோதான். அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தட்டி விடாமல் நீ இருந்தாலே நீ அவனுக்கு உணவு கொடுத்த மாதிரி தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார். இப்போ வள்ளலார் ஒரு 10 கொள்கைகள் சொல்லியிருக்கிறதா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. உண்மையும் அதுதான். இறைவன் ஒருவனே. நாம் எந்த மதத்தை கடைபிடித்தாலும் சரி, இறைவன் ஒருவன் என்பதே மனசில் வச்சுக்கிட்டு வணங்கணும். யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா ஐயா அந்த பாயிண்ட்டுக்கு? இல்லை. சிறு தெய்வங்கள் வழிபாடு வேண்டாம். அதே மாதிரி உயிர் பலி கூடாது சிறு தெய்வங்கள் பேரால். இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சமூகத்தில். ஆனாலும் அதை செய்யணுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். உயிர் பலி, எந்த கடவுளும் உயிர் பலி கேட்கலைங்கிறது தான் வள்ளலாருடைய முக்கியமான விஷயம். எனக்கு இதை ஆடை பலியிடு, கோழியை பலியிடுன்னெலாம் எந்த கடவுளும் கேட்கலை. நீ நல்லது செய்யணும் தான் எல்லா கடவுளும் சொல்லுது. காக்கின்ற கடவுளை தான் இருக்குது. ஏன் உயிர் பலி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது? ஏன்னா அவர் புல் பூண்டுகளை நேசித்தவர். சாதி சமயம் இனம் மொழி வேறுபாடு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் நினைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இறந்தவர் உடலை கூட நீங்கள் எரிக்காதீங்க, அது சிதைப்பட்டு போகும், புதைங்க, அப்படியே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. புதைச்சாதான் இந்த இடத்துல நம்ம அம்மா இருக்காங்க, இந்த இடத்துல நம்ம அப்பா இருக்காங்க, இந்த இடத்துல நம்ம உறவினர் இருக்காங்கன்னு வணங்க சொல்லும். நீங்கள் எரித்து ஆற்றுல அள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வணங்குவீங்க? ஸோ மனிதர்களை நினைவிலிருந்து நிறுத்துறதுக்காக வள்ளல் பெருமான் சமாதி வைக்கிற சொல்கிறாரு. அதுவும் கடைப்பிடிக்கிறது நினச்சா ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன் கிறிஸ்துவ மதத்தில் சமாதி தானே வைக்கிறாங்க, அதே மாதிரி தானே கல்லறைகள் தோன்றிச்சு. நாமளும் அப்படி வைக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய கருத்து. ஆக கொஞ்சம் வேகமாக சொல்லியிருந்தேன். எதெல்லாம் பாவம்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. நல்லவர் மனதை நடுங்க வைப்பது, வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பவர்கள், தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது, கலந்த சிநேகிதரில் கலகம் உண்டாக்குவது, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது, குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது, ஏழைகள் எரிய செய்வது,
தர்மம் பாராது கண்டிப்பது, ஒருதலை சார்பாக வழக்கு வைப்பது, உயிர் கொலை செய்பவர்களுக்கு உபகாரம் செய்வது, களவு செய்பவர்களுக்கு உளவுகள் சொல்வது, பொருளை இச்சித்து பொய் சொல்லுவது, ஆசை காட்டி மோசம் செய்வது, வேலையை வாங்கி கொண்டு குறைப்பது, போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது, பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது. அப்படின்னு நான் சொன்னது 45 கட்டளை சொல்லியிருக்கிறாரு. நடுவரின் வேண்டுகோளுக்கு எனக்கு நான் ஒரு 12 கட்டளையோடு நிறைவு செய்தேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், 3 விஷயந்தான். சாதி சமய வேறுபாடு கூடாது 1, பசித்தோருக்கு பசிப்பினி ஆற்றுங்கள் 2, ஒளி ஒன்றே தெய்வம் ஒளியை வணங்குங்க 3. இந்த 3ஐயும் நாம் உண்மையிலே நினச்சா கடைபிடிக்கலாம். அதனால் வள்ளலாருடைய கருத்துக்கள் கடைபிடிக்கக்கூடியதே என்று சொல்லி எங்கள் அணிக்கே தீர்ப்பு தருமாறு வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் பாப்பாக்குடி ரா செல்வம். பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்கள் ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை நடைமுறைப்படுத்த முடியும், அது சாத்தியம்தான் சொல்லியிருக்கா. உண்மை, அதை சாத்தியம் பண்ணதுக்காக தான் இவ்வளோ கூட்டம். அதே நேரத்தில் நம்ம நவகிரக ஜோதி வழிபாடை யார் ஏற்றுவாங்கன்னா மாமிசம் சாப்பிடாத சைவர்கள் தான் அந்த விளக்கை ஏற்ற முடியும், வேறு யாரும் உள்ளே போக முடியாது. அதே மாதிரி நம்முடைய சாது சிதம்பர சுவாமிகள் பார்த்திங்கன்னா இதே நேரத்தில் இன்றைக்கி எந்தெந்த கடைகளெல்லாம் வள்ளல் நம்முடைய சாது சிதம்பர சுவாமிகளுடைய படத்தை வச்சுருக்காங்களோ அந்த கடைலாம் நல்ல அமோகமாக ஓடுது. ஏன்னா சாமிகளுடைய அருள் அவ்வளவும் அருள். சாது சிதம்பர சுவாமிகள் எங்களுடைய பெரியப்பா வீட்டில் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சென்னையில் காவேரி ரங்கன் சாலையில் கவிஞர் நெல்லை அருள்மணியின் பேர், அங்கே சாது சிதம்பர சுவாமிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படி பெரிய அருளாளர். அவர்களுடைய வழியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது நமக்கு கிடைத்த பெருமை, அது சாத்தியம்தான், எளிமைதான் சொல்லியிருக்காரு. இல்லை கடினமே என்று பேசுவதற்கு நம்முடைய பெரும்புலவர் நாகர்கோயிலிருந்து இளங்கோ அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை 5 நிமிடம் பேச வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை வள்ளலார் பெருமானை வணங்கி இந்த 12 ஆண்டுகள் நினைக்கிறேன், இந்த ஆண்டுகள் அத்தனையிலையும் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் தான் வணக்கம் பட்டிமன்றமும் நடக்குது. அதாவது வள்ளலாருடைய கருத்துக்களை மக்களுடைய மனதில் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு முறை சொன்னால் சேர்த்திருக்க முடியும். ஆனால் மீண்டும் 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 சொல்கிறோம் என்றால் இதுவரைக்கும் போய் சேரலைன்னு அர்த்தம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லலாம், அதை செயல்படுத்துபவர் யார்? நம்ம ஒரு கூற்றுக்கு யாரை ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னவரையே ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். வள்ளலார் சொல்றாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. இதுவரை உங்களுக்கு நேரில் சொன்னேன், விளக்கம் கேட்டு திருந்தி எழுச்சி பெற்று திறத்தில் திகழ்வார் என்று நினைத்தேன் யாரும் இல்லை. வள்ளலாரே நேரில் சொன்ன பிறகு கேட்பதற்கு ஆள் இல்லை. அதாவது கருத்துக்கள் சொல்லுவார். யார் இன்றைக்கு கடைபிடிக்கிறார்? அவர் நண்பர் செல்வமணி 4 கேள்வி கேட்டார். இறைவன் ஒருவனே, இதை கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் இன்றைக்கு கேட்குறேன், இந்த உலகத்தில் இறைவன் ஒருவனே என்று வாழ்கின்ற ஒரு ஆள் அடையாளம் காட்டுங்க. எங்க? அடுத்தது, ஏமா விதிவிலக்குகள் விதியாகி விடாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பவர்கள் எல்லாம் விதியாகிவிட மாட்டார்கள். சிறுதெய்வ வழிபாடு கூடாது, வள்ளலார் சொன்னார். சிறு தெய்வத்தை வணங்காதவர்கள் நம்மில் யாராவது இருக்கிறோமா? உயிர் பலி கூடாதுங்காரு. கொசு கடிச்சா என்ன செய்யறது? மூட்டை பூச்சி கடிச்சா என்ன செய்யறது? அது உயிர் பலியா இல்லையா? சரிதானா? ஜாதி சமய இறை உணர்வு கூடாது, இன உணர்வு. ஒருவன் தேர்தலில் சொன்னான், நான் ஆட்சிக்கு வந்தால், என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஜாதிகளை இல்லாமல் ஆக்குவேன், ஜாதியை ஒழிப்பேன், அதனால் என்னை தேர்ந்தெடுங்கள். நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏனென்றால் நான் உங்கள் ஜாதியை சேர்ந்தவன். அவர் சொல்றாரு, ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இந்த ஒருமையுடன் முழு மனதோடு
ஒரு நிமிடம் கூட மன சஞ்சலம் இல்லாமல் இறைவனை நினைப்பவர் யார்? முற்றும் திறந்த முனிவருக்கே இல்லை. ரிஷியதுங்கர் 5 நிமிஷம் தானோ. ரிஷியதுங்கர் என்ன செய்தார்னா தவம் இருந்தார். அவர் தவத்தை இந்திரன் கலைக்க நினைத்தான். காரணம் என்னவென்றால் இந்திரன் பதவி அவனுக்கு போயிடும். இந்திர பதவிங்கிறது நமக்கு இந்த பல யுகங்கள் இருக்கு. மகா யுகம் அப்படியெல்லாம் முடிஞ்சோம்னா இந்திரனுடைய பதவி காலியாயிரும். பிரம்மனுடைய பதவியும் காலியாகும். 11 இந்திரர்கள் உண்டு. அதாவது இந்திர போஸ்ட்னா எப்படின்னா இப்ப இருக்க அமைச்சர் போஸ்ட் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வருது மாதிரி பல யுகங்கள், பல மகாயுகம். அதாவது ஒரு யுகம்ங்கிறது 43,20,000 ஆண்டுகள். இப்போ கலியுகம் 43 லட்சம். அதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகம் 8,88,40,000 ஆண்டுகள். அப்படியே 2 மடங்காக கூடும். இப்போ எல்லாம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம் அல்லது மகாயுகம். அது முடிந்தால் இந்திர பதவி காலி. அப்போ இவர் இருக்கிறார். அப்போ கலைப்பதற்காக இந்திரன் என்ன செய்தான்னா மேனகை, ரம்பை, திலோத்தமை எல்லாம் அனுப்புகிறான். அவங்க இப்படி போகிறாங்க. இதை பார்த்த உடனே பாட்டு பாடிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே அவனுடைய ரிஷியதுங்கருடைய கலைக்கோட்டு முனிவருடைய தவம் கலைந்து விட்டது. ஆகா, இந்த கண்கள் பொல்லாதவை என்று சொல்லி கண்களை கருப்பு துணியால் கட்டி கொண்டார். மறுநாள் பாட்டு பாடிட்டே போகிறாங்க. காதுகள் கேட்டது, தமம் கலைந்தது. ஆகா, வந்து விட்டார்கள், என்ன அழகு அப்படின்னு நினச்சிட்டான். காதையும் கட்டி கொண்டார். மறுநாள் அவர்கள் வாசனை திரவியங்களை பூசி குளித்து விட்டு செல்கிறார். அந்த மூக்கில் அந்த திரவிய மனம் வீசுகிறது, நறுமணம் வீசுகிறது. தமம் கலைந்தது. ஆகா, இந்த மூக்கு பொல்லாதது, காது பொல்லாதது என்று நினைத்து கருப்பு துணியால் எடுத்து போர்த்திக்கிட்டாரு. மறுநாள் மனம் ஏங்குகிறது, நினைக்கிறது அந்த பெண்கள் வந்திருப்பார்களா, இன்னும் வரவில்லையே, சத்தத்தை ஒன்றும் காணாம வந்திருப்பாங்களா, குளிச்சுட்டு போயிருப்பாங்களா. அப்படி என்றால் ஆபத்தானது எது என்றால் மனம். மனம் என்ன செய்யும்னா அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். யார் மனதை அடக்க முடிகிறது? அவ்வளவுதான். ஆமா, 5 நிமிஷம் அவரை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதன் பிறகு சொல்றாரு, மதம் என்ற ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். மதம் என்ற பேய் பிடியாது இருக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு யானை வளர்த்தார்கள். அந்த யானை என்ன செய்யணும்னா கிறிஸ்துவ கோயிலுக்கும் போகும், முஸ்லீம் கோயிலுக்கும் போகும், ஹிந்து கோயிலுக்கும் போகும். ஹிந்து கோயிலில் வைணவ கோயிலுக்கு போகும், இதுக்கும் போகும், சைவத்துக்கும் போகும். பிரச்சனையே இல்லை. எல்லா ஆலயத்திலும் அவன் பட்டை போடுவான், இவன் நாமத்தை போடுவான், அவன் சிலுவையை போடுவான், அவன் பிறையை போடுவான். ஒரு நாள் எல்லாத்துக்கும் திருவிழா ஒரே மாதிரி வந்தது. இவர்கள் யானை எனக்கு வேண்டும் என்றார்கள், இவர்கள் எனக்கு வேண்டும் என்றார்கள். சண்டை பெருசாயிடுச்சு. வாயடி அடுத்தது கையடியாக மாறியது. இதை பார்த்த யானை என்ன செய்யுதுன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓட ஆரம்பித்த உடனே அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னார்கள், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று. ஓடிய யானை மீண்டும் திரும்பி நின்று சொன்னது, எனக்கு மதம் பிடிக்கவில்லை என்றது. எனக்கு மதம் பிடிக்கவில்லை. அது 5 அறிவு உயிர் சொல்கிறோம், 6 அறிவு உயிர் என்று நம்மை சொல்கிறோம். நம்மால் வள்ளலாரை கடைபிடிக்க முடிகிறதா? ஆனால் அந்த யானை வள்ளலாருடைய கருத்தை பின்பற்றி இருக்கு. அதனால தான் எனக்கு மதம் பிடிக்கவில்லைன்னு யானை சொல்லியிருக்கு. அப்போ யானை கடைபிடிக்க நம்மளால் கடைபிடிக்க முடியாதான்? கடைபிடிப்பார் இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். எந்த விதத்தில் பேசினாலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய பேராசிரியர் செந்தில்குமார் அவர்கள் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை பின்பற்றுவது எளிமையே என்று பேச வருகை தருமாறு, நன்றி சொன்ன கணபதி சுப்பிரமணியனுக்கு நன்றி, வணக்கம். அவர்கள் பேச வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். அருள்நிறை சாதுவாக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள், துரைராஜ் ஐயா அவருடைய பொன் திருவடிகளை வணங்கி, மிகச்சிறப்பாக பல்லாண்டு காலம் இந்த பட்டிமன்றத்தை நடத்தக்கூடிய மிகச்சிறந்த நடுவர் பெருமகனார், நம்முடைய நெல்லை மண்ணுடைய பெருமையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஐயா முனைவர் கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் 10 ஓவர் மேட்ச் போல இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே மிகச் சுருக்கமாக சில செய்திகளை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தலைப்பு, வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை இன்றைய காலச்சூழலில் பின்பற்றுவது எளிமையா கடினமா என்பது. எளிமை கடினம் என்பது அந்தந்த மனிதனுடைய மனப்பக்குவத்தையும் அவனுக்கு வாய்க்கிற, அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த அளவிற்கு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எதிர்ப்பு இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவருக்கு இறை எதிர்ப்பாளர்கள் போல அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாகவே இருந்து இவருடைய இறை கருத்துக்களை எல்லாம் எதிர்த்ததையெல்லாம் வென்று நம்முடைய வள்ளல் பெருமான் காட்டினார் என்று பார்க்கிறோம்.
போகிற போக்கில் அவர்கள் சொன்னார்கள், செத்தாரை எழுப்புவேன் என்று வள்ளல் பெருமான் சொன்னால், ஒரு செத்து கிடந்த சவத்தை கொண்டு வந்து அவர் முன்னால் போட்டு எங்கே எழுப்பி காட்டுங்கள் பார்க்கலாம் என்று கேட்கின்ற அதை புரிந்து கொள்ளாதவாறு சவத்தை கொண்டு வந்து அவர் முன்னால் போட்டு எழுப்பி காட்டுங்கள் என்று சொல்வார்கள். வள்ளல் பெருமானுக்கு குரு போல விளங்கியவர் நம்முடைய அருள் தாய்மான சுவாமிகள். அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே என்று. சொல்லும் பொருளும் இல்லாமல் எல்லோராலும் இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் நாமே ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் 2020 கொரோனா வந்த பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலும் சொல் இல்லாமலும் பொருள் தேடி செல்லாமலும், கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் என்னென்னா தனியாக ஒருத்தன் இருந்தான்னா பைத்தியம்மா. ஆனால் கொரோனா காலத்தில் எல்லாருமே தனியாக தான் இருந்தான், பைத்தியம் மாதிரி தான் இருந்தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் யாருமே நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் நடந்துச்சு. அதான் கடவுள் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எதை செய்வான்னு தெரியாது, ஆனால் எல்லாம் அர்த்தத்தோடு தான் செய்வான். நண்பர்கள் அருமையாக குறிப்பிட்டார்கள். அதுபோல் அந்த காலச்சூழல் நாம் பின்பற்ற வேண்டிய அந்த கருத்துக்களுக்கு தடம் அமைத்து தரும். அப்படி காலச்சூழல் சரியாக வருகிற பொழுது எவ்வளவு பெரிய கடினமான கருத்துக்களையும் மனிதன் மனம் கொண்டு விட்டால் அது பின்பற்றுவதற்கு எளிதான். ஐயா அவர்கள் அற்புதமாக குறிப்பிட்டதைப் போல ஒருவருக்கொருவர் வேறுபாடு பார்க்காது சகோதரத்துவத்துடன் இருங்கள் என்று சொல்லுவதும், புலாலை மறுத்து சைவ உணவை, ஊன் உணவை, மரக்கறி உணவை உண்ணுங்கள் என்பதும் மிகப்பெரிய இமயமலையை கட்டி இழுக்கக்கூடிய செயல் அல்ல. ஆனால் சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, மலபரிபாகம் அந்த மலவாசனை என்று. ஏற்கனவே இருந்த அந்த பழகிய தோஷமானது போகாது, அந்த வாசனை வரும். அதை விட்டு நீங்குகிற அந்த நிலையில் எடுக்கக்கூடிய அந்த மன உறுதிமிக்க செயல்பாடு தான் மிக கடினமான காரியம். அதற்கு மிகச்சிறந்த அருமருந்தாக இருப்பது தான் நமது வள்ளல் பெருமானுடைய அருட்திருப்பாடல்கள் என்று பார்க்கிறோம். நடுவர் பெருமானாரே குறிப்பிட்டதைப் போல, ஒருமையுடன் நினது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே என்று நல்லார்களோடு இணங்கி இருக்கிற நிலைக்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய சிந்தையானது வேறு திசையில் திரும்பாது. எவ்வளவு பெரிய கடினமான காலச்சூழலாக இருந்தாலும் நமது உள்ளமானது நேர் திசையில் பயணிக்க ஆரம்பிக்கும். அதுபோல உள்ளும் புறமும் தொடக்க நிலையில் இருப்பவர்க்கானாலும் சரி, உச்ச நிலையை அடைந்தவர்க்கானாலும் சரி, அது மிகச்சிறந்த ஞான சாதனமாக இருக்கிறது. எனவே எளிமையான வழிகளை நம்மோடு கைப்பிடித்து அழைத்து செல்கிற வாழ்க்கையினுடைய அத்தனை வழிகளிலும் அவர் கூட வந்து வழிகாட்டி இந்த வழியில் சென்றால் உச்ச நிலையை அடையலாம் என்று காட்டிய வள்ளல் பெருமானுடைய அந்த அருள் கருத்துக்கள், அவர் காட்டிய வழிகள் என்றும் பின்பற்றத்தக்கவையே, எளிமையானவையே. எல்லாம் நமது மனநிலையை பொறுத்தது. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும், உள்ளம் வசமானால் உலகம் வசமாகும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை பின்பற்றுவது கடினமே என்று பேசுவதற்காக ஐயா அம்பை இலக்கிய பேரவனுடைய செயலாளர் ஐயா லட்சுமணன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய ஐயா கணேஷ் சுப்பிரமணியம் அவை உள்ளிட்ட அத்துணை நடுவர் மற்றும் வாதிட வந்துள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, வள்ளலார் காட்டிய வழியும் அவரது சிந்தனைகளும் உயர்ந்தவை என்பதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. அவருடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகளெல்லாம் ஜீவகாருண்யம், உயிர்கொலை கூடாது என்றால் வள்ளலார். இந்த புலால் மரப்பு, உயிர் இரக்கம், உலகளாவிய உணவுச் சூழல், இதெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆனால் இன்றைக்கு பயிர் விளையக்கூடிய நிலங்களெல்லாம் கட்டடங்களாக விளைவு தந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்லேயே முன்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயக்காடு இருக்கும். அம்பாசமுத்திரம் போகிற பாதையில் அவ்வளோ வயக்காடு ஃபுல்லாக இப்போ அழித்து அவ்வளவும் பிளாட் போட்டு விற்றுட்டான். அதுபோல் இன்றைக்கு உணவை பார்த்தா நிச்சயம் 70% மேலான மக்கள், 70 என்ன 90 கூட சொல்லலாம், எல்லாரும் புலாலை உண்ணக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா. அங்கே என்னென்னா நான்வெஜ்ஜுக்கு நிறைய சர்வீஸ் பண்ண ஆள் இருக்காங்க, நிறைய கூட்டம் வருது. ஆனால் நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு நிற்கிறோம், அங்கே 2 டேபிள் ஒரு ஆள் சர்வீஸ் பண்ணதுக்கு நிற்கிறாங்க. அந்த சடங்கு வீட்டுக்கு 1000 பேர் வந்தால்
900 பேர் எங்கே போகிறாங்க? நான்வெஜ் மேடைக்கு தான் போகிறாங்க. அப்போது வள்ளலார் காட்டிய அந்த ஜீவகாருண்யம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முடிகிறதா என்பதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அதுபோல் பசிப்பிணி போக்குவது. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருந்தா கூட அதை கவனிக்க இவனுக்கு நேரம் இல்லை. இவன் தன்னுடைய செல்பேசியில் அந்த திரையில் தான் மூழ்கி இருக்கிறான் இல்லையா? இங்கேயே சாப்பாடு என்ன இருக்குது அதை பார்த்து கூட அவன் சாப்பிடுவதில்லை. அவன் இன்றைக்கி பிள்ளைகள் கூட 2 வயது பிள்ளையானாலும் கூட சாப்பிடணும்னா செல்ஃபோன் கேட்குது இல்லையா? ஆக இந்த உணவு வகைகளெல்லாம் இன்றைக்கு என்னாச்சு, மாறிடுச்சு. அதுபோல் சாதி சமரசம் அல்லாத இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தாயாம் தமிழாம் தமிழை வணங்கி எனது சிறிய கருத்துக்களை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இப்போ இன்றைய சூழலில் இதை கடைபிடிக்கிறது எளிது அப்படிங்கிறது நான் சும்மா பேசுறதுக்காக மட்டும் இல்லை, அதை கடைபிடிக்கிறதுனால நான் சொல்கிறேன். அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாமா? இருக்கலாம். நம்மளால் வருஷத்துக்கு 4 மாதம் விரதம் இருக்க முடியுதுன்னா அதை கூட ஒரு 6 மாதம் 8 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. அதனால் அவர் சொன்ன கருத்துக்களில் முதல் கருத்து, அதாவது சிறு தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு கோழி சேவல் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வெட்டி போட்டு நம்மளும் அதை வயிற்றுக்குள்ளே தள்ளிடுறோம். இதனால் நோய் நொடியும் நமக்கு பெருகுது. அதோட ஒரு உயிரை கொன்று அதனால் அந்த ஊனை சாப்பிட்டு நம்மளுடைய ஊன் உடம்பை வளர்க்கிறது அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இந்த பிராய்லர் கோழி உருவாக்குதான். அது ஃபுல்லாக ஊசி போட்டு தான் இது பண்ணுறேன். அதனால் அதை சாப்பிட்றவங்களுக்கு ஃபுல்லாக ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி இப்போது ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மாதிரி அதை விட பார்த்திங்கன்னா அன்றைக்கி சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் இதை மாதிரி இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சு பல நாள் ஆன இறைச்சியை கொடுக்கான். ஃபுட் பாய்சன் ஆகிடுது. இதனால் பல பாதிப்புகள் வருதுன்னு சொல்லிதான். ஆனால் யார் நம்ம புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அதாவது ஒரு ஆடை வெட்டுதாம்னா அவன் சைவனா அசைவனா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆடை அறுத்த உடனே நாக்கில் தண்ணி வந்தால் அவன் அசைவம், கண்ணில் தண்ணி வந்துட்டுனா அவன் சைவம். இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நம்ம சைவத்தை இந்த சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ரெண்டாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. இப்போ நம்ம நடுவரையாவே பார்த்திங்கன்னா, நடுவரையாவோட இணைந்திருக்கக்கூடிய இலக்கியப்பணி நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அமைப்புகளை வைத்து உணவில்லாதவங்களுக்கு அந்த ஒரு நல்ல நல்ல நாட்கள்லாம் போய் தானம் கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியுது இல்லையா? அதே மாதிரி எங்கள் கல்லூரியில் மனிதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வைத்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா எங்கள் கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து அவங்களால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லையா? ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும் சுவையாக நாங்கள் உணவு கொடுக்குறோம். இதையும் நம்மளால் மற்றவர்களுக்கு பசித்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பசியோடைய அருமை தெரியாமல், அந்த பசியே தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம அன்னதானம் அப்படிங்கிறத ஒன்றை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதுவும் நம்மளால் செய்ய முடியும். அதே மாதிரி வறுமையில்லா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மேலப்பாளையம் பகுதியில் ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி எதிரணியில் பேசுறதுக்கு உட்காந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மூவேர் அண்ணா அவர்கள். அவங்களும் இதெல்லாம், அதாவது அன்னதானம் எல்லாருக்கும் உதவி செய்கிறது எல்லாம் வள்ளலாரோட கருத்துக்களை பின்பற்றி கொண்டு ஏனோ தெரில எதிரணியில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இன்றைய சூழலில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கடைபிடிக்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா பிறரை நேசிக்கிறது. கண்டிப்பாக நம்மளால் முடியும். கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறைய சந்திச்சிருப்போம். இந்த மாதிரி வெள்ளம் அதெல்லாம் வர்றது எதுக்கு அப்படின்னா, இன்னும் மனிதம் உயிர்ப்போடு இருக்குது, நாங்கள்லாம் இன்னும் மனிதத்தன்மையோடு தான் இருக்கோம் அப்படிங்கிறத வெளியுலகத்துக்கு காட்டுறதுக்காக கூட இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் வரலாம். எங்கேயோ ஒரு பக்கம் போர் நடக்கும்போது நம்ம எல்லாரும் ஓடி போய் உதவுறது இல்லையா? சென்னையில் மட்டும் இல்லை, கடலூரில் வெள்ளம் வந்தப்போ மரியசூச சார் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் சரி சாரு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு லாரியில் அவ்வளோ பொருளும் கொண்டு போய் கடலூரில் நம்ம சுனாமினால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு நேரில் போய் கொடுத்துட்டு வந்தாங்க சாரு. நம்ம வெங்கடாச்சல சாரியெல்லாம் போய் அந்த குக்கிராமங்களுக்கே போய் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளை வைத்து மனிதநேய விழான்னு ஒரு விழா நடத்தி லிட்டில் ஃப்ளவர் மாடல் ஸ்கூல், லிட்டில் ஃப்ளவர் மெயின் ஸ்கூல், ஜோசப் ஸ்கூல் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கான்ட்ரிபியூஷன் வாங்கி அந்த ஆர்ஃபனேஜில் போய் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை செய்கிறாங்க.
சாரம் மாதிரி தானம் தர்மம் யாரும் செய்ய முடியாது. உண்மையிலே இன்றைக்கி சமய நல்லிணக்க காவலர்னு விருது கொடுக்காங்கன்னா நெல்லையப்பர் கோயிலுடைய விழா எங்கே நடக்குன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் நடக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். மரியல் சூசா பேர், அவர் ஸ்கூல் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு. நெல்லையப்பர் கோயிலுக்கு அன்னதானம் பல ஆண்டுகளாக நடக்குன்னா சாரும் கூட இருந்து அந்த அன்னதானத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் மனித நேயம். இதுக்காகத்தான் இந்த விழா. அதை விட ரொம்ப முக்கியம் யாருன்னா நம்ம நசீர் மாமா. நசீர் அவர்கள் இன்றைக்கி வருகை தந்திருக்கின்றார்கள். அவருக்கு இன்றைக்கி சமய நல்லிணக்க காவலர்னா ஜும்மா மசூதியில் நம்ம டவுன் பெரிய பள்ளிவாசலில் துணைத் தலைவர். அவர் எதை பேசுவார்னா வேதத்தை பற்றி பேசுவார், கம்பராமாயணத்தை பற்றி பேசுவார். யார் பேசுவா? கம்பராமாயணத்தை அவ்வளோ பாட்டு மனப்பாடம். இதான் சமய நல்லிணக்கம் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா. அதை விட திருநெல்வேலி மாநகரம் எடுத்துக்காட்டு. திருநெல்வேலி டவுன் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சைவர்கள், இந்து மக்கள் அதிகம். பாளையங்குட்டையில் கிறிஸ்தவ மக்கள் அதிகம், மேலப்பாளையத்தில் முஸ்லீம் மக்கள் அதிகம். உலகத்திலே ஒரு மாநகராட்சியில் இப்படி 3 பகுதியாக இருந்து இருக்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது. கண்டிப்பாக. அதாவது சிவனடியார் திருக்கூட்டம்னு ஒரு அமைப்பு விழா நடத்த கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் அவ்வளவும் காவி கொடி கட்டி நடத்துவாங்க சிவனடியார் கூட்டம். லிட்டில் மாடல் ஸ்கூலில் இடம். அப்போ அவள் என்கிட்ட சொன்னாப்புல அவ்வளவும் காவி கொடி கட்டுவாங்க, ஸ்கூலில் கெட்டதுக்கு அனுமதிப்பாங்களா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க, இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கேயே அன்னதானம் போட்டு சார் வந்து விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சாரு. இது வரைக்கும் சார் இதில் கூட்டம் 100-150 கூட்டம் நடக்கும். எந்த கூட்டத்துக்குமே யார்ட்டையும் துட்டு வாங்குது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க முடியாது. உடனே எல்லாமே ரொம்ப சிறப்பு, அது பெருமை. வாமா. இப்படி நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொன்ன கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி அதனால் தானும் பயனடைஞ்சு பிறரும் பயனடைஞ்சிட்டு இருக்கிறவங்க தான். இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு எதுவுமே வேண்டாம். எளிதாக கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட சான்று. இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, பிணி வரக்கூடாது, மூப்பு வரக்கூடாது. இந்திரியங்களை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எப்போவுமே பிணி மூப்பு பயம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துச்சுன்னா எல்லா நோயுமே வந்துடும். எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா நல்ல சிந்தனை வேணும். நம்மளால் நல்லா சிந்திக்க கண்டிப்பாக முடியும். இங்கே கூடியிருக்கிற கூட்டம் அதற்கு சாட்சி இல்லையா? நம்மெல்லாம் தான் இதுக்கு சாட்சி. அப்படிங்கிறப்போ வள்ளலாரோட கருத்துக்களை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறத எப்படி பேச முடியுங்கிறது தெரியல. நம்ம எல்லாருமே இந்த இதை வழியாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் பயம் பிணி மூப்பு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவருடைய கருத்துக்கள் படி நம்ம வாழ்கிறவங்க, மனிதத்தன்மையோடு இருக்கிறவங்க, பண்பாடோடு இருக்கிறவங்க, பிறருக்கு உதவுகிறவங்க எல்லாருமே நல்ல மனம் படைத்தவர்கள். அவரோட வழியில் வாழலாம். ஆகவே இந்த வாழ்க்கை இந்த சூழலில் கடைபிடிக்கிறது எளிமைதான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. அம்மா வந்து சதகுத்துல அப்பா கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. சதகுது அப்பா கல்லூரி இஸ்லாமிய கல்லூரி வேலை பார்க்குது அனுசியா பேராசிரியர். அங்கே பேராசிரியர் மகாதேவன் வேலை பார்க்காரு. ஏன்னா பௌத்தர் ரப்பானிய மாதிரி ஒரு சமய நல்லிணக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது. தமிழ்துறை தலைவராக ஒரு இந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இதுதான் நம்முடைய மனித நேயத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. இப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றுகிற கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தருகின்றார்கள். வள்ளலுடைய கருத்துக்களை பின்பற்றுவது கடினமேன்னு பேசி. அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருளால் இங்கே அனைவரும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நடுவர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். என்றைக்குமே இந்த மாதிரி அன்பு இதெல்லாம் கலக்கவே கூடாது. அன்பான நன்றி அப்படின்னு சொல்லணும். பொதுவாக அன்பு கலக்கக்கூடாதுன்னு நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு கருத்து என்னன்னா, வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை பின்பற்றுவது கடினம்னு நாங்கள் சொல்ல வந்திருக்கோம்ல, அதனால் நாங்கள் எல்லாம் அதை பின்பற்றக்கூடாதுன்னு இல்லை, நாங்கள் பின்பற்றுறோம். நம்ம இந்த அவையில் இருக்க ஒரு 100 பேர் பின்பற்றுறோம். இதே மாதிரி இந்த வெளியில் இருக்கிறவங்க அத்துணை பேரும் பின்பற்றணும். அவங்கள பின்பற்ற வைக்கிறது இந்த காலத்தில் கடினம் தான் நாங்கள் சொல்ல வரோம். நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, இப்ப இருக்கிற 2K கிட்ஸ், ஜென் செட், அல்பா செட் எல்லாமோ சொல்றாங்கல்ல, கேமரா பார்த்து பேச அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றத கடைபிடிக்க வைக்கவே இப்ப முடியல. அப்படிப்பட்ட சூழல்ல நாம இன்னைக்கு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில்
ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஐயா அப்படிதான், ஐயா எல்லாரும் நாம அப்படித்தான் இருக்கோம். ஆனா நம்மளெல்லாம் வெளியில போனா என்னங்க சொல்றாங்க? பூமர் ஆண்டி, பூமர் அங்கிள் தானே சொல்றாங்க. எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா நம்ம கருத்தை? அதைத்தான் சொல்றோம். நாம சொல்ற கருத்துக்களை, வள்ளல் பெருமானுடைய அந்த வாழ்க்கை நெறிகளை நாம சொல்றத இந்த சமுதாயம் முழுக்க ஏத்துக்க வைக்கிற பொறுப்புல நாம இருக்கோம். அது கஷ்டம், அது ஈஸி கிடையாது. நாம ஈஸியா நான் சைவம் தான், ஆனா என் பிள்ளைய என்னால அப்படி சைவம் இப்போ வள்ளலார் வந்து இந்த சைவம்ங்கிற ஒரு வார்த்தைக்காக சொல்லல. ஐயா சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஓரறிவு இருக்கிற புல்லுக்காக வருத்தப்பட்டிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் புல்லு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கோம். அது யாரோ நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல. எல்லாரும் ஒரு இப்ப இருக்கிற உலகத்துல 100 பேர் இருக்கானா, அதுல 99 பேர் இந்த கருத்துக்களை பின்பற்றுறது இல்லை. மீதி 1% பேர் தான் பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த அவையில் இருக்கவங்க மட்டும் பின்பற்றினா போதுமா? அக்கா பேசும்போது அழகா சொன்னாங்க, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்னா 5 புலன்களையும் கட்டுப்படுத்துறது. இன்னைக்கு யாருங்க நாக்க கட்டுப்படுத்த முடியுதா? என்ன இப்போ உள்ள மக்கள்கிட்ட மை லைஃப் மை ரூல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்பை சொன்னாலும் கருணையை சொன்னாலும் இழுச்ச வாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மக்கள் கிட்ட இப்போ உள்ள குழந்தைங்கள்ட்ட, நீ ஒன்றும் இல்லை வாத்தியார் தானே, நீங்க குழந்தைங்க கிட்ட இப்ப நம்ம சொல்றத கடைபிடிக்க வைக்க முடியுதா? முடியறது இல்லை. அதனால தான் நாங்கள் கடினம்னு பேசுகிறோம். மனித நேயத்தை பற்றி சொல்கிறோமே, வள்ளல் பெருமான் வந்து எங்கள் இவங்க சொன்ன மாதிரி தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, ஜாதி மத அந்த சடங்குகள் இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடிய முதல் சமூக சீர்திருத்தவாதி நம்மளோட ஐயா. ஆனால் இன்னைக்கு ஜாதி இல்லாமல் நம்ம சமூகம் என்னைக்காவது வருமா? வந்துக்கிட்டு இருக்கா? ஜாதி மதம் இல்லை, ஒன்றும் இல்லை. கோவில் கொடைக்கு போய் அடுத்த நாள் கடாவட்டு இல்லாமல் இருக்கா? வள்ளலார் வந்து கோயிலில் இந்த மாதிரி பலி இடாதீங்க, வேணும்னா என்ன பலி இடுங்கன்னு சொன்னார. பாளையங்கோட்டையில் நம்ம சமாதானபுரம் கண்ட்ரோல் ரூம் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு பேர் எருமக்கடா மைதானம். பார்த்தீங்களா? பழைய காலத்தில் தசரா நடக்கும்போது எருமக்கடாவை வெட்டுவாங்க. கிருபானந்த வாரியார் தான் வந்து முதலாக எருமையை வெட்டக்கூடாது என்று சொல்லி போராட்டம் பண்ணி எருமையை வெட்டுறதை நிப்பாட்டினார். அதுக்கப்புறம் தான் தடியங்கா வச்சு வெட்டுதாங்க. இங்கே உயிர் பலியை நிப்பாட்டின முதல் யாருன்னா கிருபானந்த வாரியார். அப்படி உயிர் பலியை தடுக்க இன்னைக்கு நம்ம நான் போய் நின்று உயிரை பலியிடாதீங்க, என்னைய பலியிடுங்கன்னா என்னைய ஜெயிலில் பிடிச்சி வைப்பான். அதனால இந்த காலகட்டத்தில் கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய நெறிகள், நம்மளுடைய சைவ நெறி, நம்மளுடைய வள்ளலார் கற்பித்த நெறிகள், ஜீவகாருண்யம், சமரச சுத்த சன்மார்க்க நெறிகளை கடைபிடிக்க நம்ம பிள்ளைங்க வெளியில உள்ளவங்க யாருக்கிட்டையும் போக வேண்டாம். நாம பெத்தது நம்ம வீட்டில் உள்ளது இவங்களை கடைபிடிக்க வைக்கவே இப்ப கடினமா இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம மட்டும் மாறினா போதாது. எங்க அணியில சொல்றது அதுதான். இந்த சமூகம் முழுக்க ஒரு புல்லுக்காக, அதாவது ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நம்ம வாடிய வயிறை கண்ட போது வாட மாட்டேங்கமே நம்ம. அப்போ அவ்வளவு வந்து இன்னைக்கு மக்கள் முந்திலாம் திரைப்படத்துல கத்தி எடுக்கிறதாங்க காமிப்பான், குத்துறத காமிக்க மாட்டான். ஏன்னா ரத்தத்தை காமிக்க கூடாதுன்னு. இப்ப அப்படியாங்க தலைய துண்டாக்குறான், அப்படியே வீடியோல அப்படியே காமிக்கிறான்னா எங்கெங்க போச்சு மனிதநேயம்? எங்க போச்சு கருணை? எங்க போச்சு அன்பு? அன்புங்கிறதே இப்ப இல்லையே. நான் கெட்டவனு தைரியமா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானே, அவன் தான் ஹீரோவா இருக்கான் கெட்டவனு சொல்றவன். அப்போ இப்படிப்பட்ட சமுதாயம் முதலில் மாறினால்தான் நம்மளுடைய கருத்துக்களை நாம் கொண்டு சேர்க்க முடியும். அப்படி மாறாத வரை வள்ளல் பெருமானின் கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பது கடினம்தான் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன், நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்காங்க. நன்றி, பாராட்டுகள். தொடர்ந்து பேசுவதற்காக நம்முடைய பேராசிரியர் சரவணகுமார் அவர்கள் எளிமை என்று பேசுவதற்கு வருகை தருகிறார்கள். அருமையான இந்த அருள்ஜோதி விநாயகரனுடைய 11ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவிலே ஒரு நல்லதொரு பட்டிமன்ற நிகழ்விலே வள்ளலார் நற்பணி மன்றத்தினுடைய அருமையான ஆன்மீக மெய்யன்பர்களை காண்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வள்ளலாரனுடைய போதனைகளை வழிமுறைகளை கடைபிடிப்பது என்பது கரும்பு தின்பதற்கு கூலி எதற்கு என்பதற்கு ஒப்பான ஒரு விஷயம். எல்லோரும் நாம் உணவிலேயே நின்று விடுகின்றோம். என்னை பொறுத்தளவில் வள்ளலார் நாம் வாழுகின்ற காலத்திற்கு முன்பு வாழ்ந்தார் என்பதிலே பெருமகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் நமக்கு மிகப்பெரிய பாடமாக, மிகப்பெரிய ஒரு
பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறார். வள்ளலாருக்கு முன் எத்தனையோ அறிஞர்கள் பிறந்திருக்கலாம். இனி வள்ளலாரை போன்ற ஒரு அறிஞர் வருவாரா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறித்தான். அத்துணையும் வாழ்க்கையை மிக எளிமையாக வாழ வேண்டும். உணவை மட்டும் வெறுமன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை மட்டும் வள்ளலார் சொல்லிவிடவில்லை. அன்பு, இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள்லாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, கடினம் கடினம்னு. ஆனால் வள்ளலாருடைய அந்த சொற்பொழிவுக்கு போய் எதிரணின்னு வாயில வர மாட்டாங்க, எதிரில் உள்ள மெய்யன்பர்கள்ங்க. ஆமாம், அதில் கூட நாங்கள் வள்ளலாருடைய பக்தியை வழிமுறையை பின்பற்றுகின்றோம். அதனால தான் மெய்யன்பர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. எல்லோரும் சைவம், ஆனால் வாதாடதை பாருங்களேன், பின்பற்றுவது கடினம் அப்படின்னு எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ நல்லவங்க. எதிரணியில் இருக்கிற ஐயா லட்சுமணன் ஐயாவாக இருக்கட்டும், நம்மளுடைய மூவேராவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், கோமதி அக்காவாக இருக்கட்டும், எல்லோரும். இன்றைக்கு அன்பு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிகழ்வு இங்கே நடக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கூட்டம் எங்கே இருந்திருக்கணுங்க ஐயா? வீரவனூரில் தான் இருந்திருக்கணும். அதை தாண்டி தியாகராஜ நகரில் இங்கே நடக்குதுன்னா அன்பு எவ்வளவு செழித்திருக்கிறது என்பதற்கு இதை விட என்ன உதாரணம் வேணும்? இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இன்றைக்கு பசித்திருந்தால் யாருக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயாவுடைய மரிய சூசை ஐயா போன்ற பெரியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் நெல்லையப்பர் கோயில் தேரோட்டமாக இருக்கட்டும், நெல்லையில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே லிட்டில் ஃப்ளவர் பள்ளியிலே எந்த நேரமும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதைவிட வள்ளலாரனுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு வேறு என்ன சான்று வேண்டும்? அப்போது யார் பசித்திருந்தாலும் எல்லோரும் வாடுவதால் தானே இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே நேற்று அமாவாசை முந்தாதனம் இல்லையா, ஆடி அமாவாசை, நீங்கள் சாலைக்குமரன் கோயிலுக்கு முன்னாடி போனீங்கன்னா மத்தியானம் வர்றவங்களுக்கெல்லாம் உணவு, யார் என்னன்னே கேட்கறது கிடையாது, அறுசுவை உணவு. லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் வச்சிருக்காங்க ஐயா. கோயிலுக்கு வெறுமனே செந்தில் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான், எந்தெந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம்ட்டு. அது மாதிரி ஒன்றரை லிஸ்ட் எது இருந்தால் கொடு, எனக்கு யூஸாக இருக்கும். வெறுமனை சொற்பொழிவுக்கு மட்டும் போகக்கூடாது, அங்கே என்ன பிரசாதம் கிடைக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இல்லை, உன்கிட்ட இருந்து நிறைய நான் படிக்கணும், ஆனால் நிறைய படிக்கலை. கண்டிப்பாக இன்றைக்கு எல்லோரும் அன்னதானம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் நம்மளை அறியாமலே வள்ளலாருடைய வழிக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்றுதான் பொருள். வள்ளலார் சொல்வாராம், நான் கையை வீசி நடக்க மாட்டேன் அப்படின்னு. ஏனென்றால் கையை வீசி நடப்பது என்பது ஆணவத்தினுடைய உச்சம் என்றால் இதைவிட வேறு எவ்வளோ எளிமை வேணும் பாருங்க. கையை வீசி ஏன் நடக்க மாட்டார்னா காற்றுக்கு வலிக்கும் வலிக்கும். அதே நேரத்தில் ஏன் ட்ரெஸ்ஸில் தையலே இல்லைன்னா அந்த துணிக்கு வலிக்கும் சொல்லி அதில் தையலே இருக்காதான். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேற என்னங்க ஐயா சான்று வேணும்? உனக்கு யோகம் இருக்குன்னு தெரியுது. நீ எங்கே போனாலும் ஒன்று பிரசாதம் கிடைக்கும், இல்லை தண்ணி கிடைக்கும். அது உனக்கு தான் அந்த யோகம் இருக்கு ஐயா. ஆனால் அதுலேயும் என்ன அப்படின்னா நீ பேசும்போது போது பார்த்தியா இல்லையா ஐயா, இன்றைக்கு பகைமையே கிடையாது. ஏன் தெரியுமா? முன்னாடி ஒரு காலத்தில் பகைமை இருந்தது. இன்றைக்கு எல்லோரும் வளமாக வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று எண்ணம் இருப்பதால் அதுக்குள்ளே வேங்க ஐயா 5 நிமிஷம் ஓடிட்டோம். எனவே வள்ளலார் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அறிவு பெட்டகம், பொக்கிஷம். அவர் வழியிலே நாம் நடந்தால் நாம் மிக அருமையானது ஒரு வாழ்வினை அடையலாம். அந்த வாழ்வு இன்பமான வாழ்வாக இருக்கும், மகிழ்வான வாழ்வாக இருக்கும் என்று இந்த வள்ளலாருடைய பெரிய அந்த சாதனைகளை சொல்ல அடியேனுக்கு வாய்ப்பளித்த நடுவர் பெருந்தகைக்கும் இந்த அமைப்பிற்கும் கேட்ட ஆன்மீக மெய்யன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேச. அதாவது வயிற்றின் நெருப்பை அணைக்க அடுப்பில் நெருப்பை ஏற்றினார் வள்ளலார்னு சொல்லுவாங்க. அவரை நம்ம உணவோடையே முடிச்சிட்டோம். எங்கே சொல்கிறதா இருந்தாலும் அவர் உணவு சார்ந்து பசித்திருக்கக்கூடாது, அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் குறிப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனாலேயே தான் அவருடைய பல கொள்கைகள் மக்கள் கடினமாகவே உணரக்கூடிய. கேமராவை ஏற்றினேலாம் அவன் ரைட்டு அதிகம், மூஞ்சி தெரியணும், அனைத்துமே கடினமானவை அப்படின்னு நினைக்க வச்சிருச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் படித்தேன், இதையெல்லாம் நடத்தி பார்ப்பது சாத்தியமே கிடையாது. கடினம்லாம் இல்லை, ரொம்ப 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 கடினம். தலைப்பை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கணும். பள்ளி செவுத்தில் போயிட்டுருக்குமா, அந்த பள்ளி அந்த உச்சுன்னு சத்தம் வர்றது நம்மளாம் என்ன யோசிப்போம்? சில பேர் சகுனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளலார் சொல்லுவாராம், பாவம் அது ஏதோ அதுக்கு உணவு கிடைக்கல, அதுக்கு அது அப்படி வருத்தப்படுது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கூட ஃபீல் பண்ணுவாராம். அப்போது அழுதுருக்கிறார், அதை நினைத்து அழுதுருக்கிறார் அவர். அப்போ எவ்வளவு விஷயங்கள் அவருடைய அந்த வாழ்க்கை கொள்கை அப்படிங்கிறது மிக மிக கடினம். அது முடியாதுன்னு நாங்கள் சொல்லலை, முடிஞ்சால் நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். அவர் சொல்கிறது கருணையை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? போட்டியை சொல்லுது. நீ முந்தி வா, அடிச்சு வா, மேலே வா. எல்லாரும் சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறார்? பசியை போக்குவது அவருடைய கொள்கை தான். ஆனால் பசியை போக்குறதை தாண்டி இன்றைக்கி உணவு வீணாக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் தெருவில் நின்றுட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனில் உணவை கொண்டு போய் டப்பா டப்பாவாக கொட்டிகிட்டு இருக்கோம் நம்ம.
அடுத்து அவர் ஜாதி மத வேறுபாடு வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு மீண்டும் அடையாளத்தை போடுங்க, உங்கள் ஜாதியை பின்னாடி போடுங்க, ஜாதி சங்கங்களை புதுசாக உருவாக்குங்க, கூட்டம். அதாவது ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஜாதி கேட்கான், வேலை வாய்ப்பில் ஜாதி கேட்கான், கல்யாணத்தில் ஜாதி வைக்கான், சாமியை கூட விட மாட்டேக்கான். சாமிக்கே ஜாதியை போட்டு தான் இந்த சாமி இந்த ஜாதிக்கு பாத்தியப்பட்ட சாமின்னு ஜாதியை வச்சுருக்கான். சரி, இதில் தான் வச்சு தொலைதாம்னா செத்த பிறகு சுடுகாட்டிலையும் ஜாதி வச்சுருக்கான். இந்த ஜாதிக்காரனை இந்த இடத்துல வச்சு தான் எரிக்கணும், இந்த இடத்துல உள்ளவனுக்கு தான் இந்த இடம், இப்படி செத்த பிறகும் கூட போகமாட்டக்க ஜாதின்னு தான் வருத்தப்படுறாங்க. அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் சொன்னார். உண்மையிலே அன்பு என்று சொல்வது எளிது, ஆனால் வாழ்க்கையில் அதை பின்பற்றுவது கடினம். அது எல்லாருமே நம்ம உணர்ந்திருப்போம். உயிரை கொல்லாமை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இது சாதாரண விஷயமா? யாராலையும் உயிரை கொள்ளாமல் இருக்கணுமா? சண்டையான சிக்கன் கடையிலையும் மட்டன் கடையிலையும் எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். அது டேட் வாரியாக வச்சுருக்காங்களாம். ஒருத்தர் புதன்கிழமைனா ஃபிஷ்ஷா, சனிக்கிழமைனா ஃபிஷ்ஷா, ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கனா, இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு உணவு பிரித்து கூட்டம் கடைகள் எண்ணிக்கை. இன்றைக்கி எத்தனை பிரியாணி கடை, எத்தனை பரோட்டா கடை அதிகமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சிறு வயசில் இருந்தப்போ இத்தனை பிரியாணி கடை, எத்தனை பரோட்டா கடை இருந்துச்சா? காலைல 5 மணிக்கு பரோட்டா மட்டன் சுக்கா. அப்போ அதிகமாயிட்டு இருக்கா, குறைஞ்சிட்டு இருக்கா? இப்ப ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி கொடுக்க. ஆமா, 1 மணி பிரியாணின்னு ஒரு பிரியாணி போட்டு 1 மணிக்கும் பாதியை வாங்கிட்டீங்க. ஆமா. ஸோ சமூக ஊடகம் அது இன்னைக்கு எப்படி வளர்ந்து நிற்கிது? நம்ம யாராவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இல்லாமல் இருக்கோமா, இல்லை பார்க்காம இருக்கோமா? காலையிலேருந்து பக்கத்து ரூமில் இருக்க அப்பா அம்மாவை கூட பார்க்காம இருப்போம். மொபைலில் ரீல்ஸ் பார்க்காம இருப்போமா? கண்டிப்பாக பார்ப்போம். அந்த சமூக ஊடகம் வள்ளலார் கொள்கைக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. அதில் என்ன வருது? கிண்டல், அவதூறு, ட்ரோலிங். காலையிலேருந்து யார் எதை பண்ணாலும் அவரை எதிர்த்து பேச, அவரை கிண்டல் அடிக்க ஒரு கூட்டம் தயாராகி கொண்டே இருக்கிறது. எல்லா உயிரும் ஒன்றேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பிரிவு, எவ்வளவு பிரச்சனை இருக்குது. பிறர் துன்பத்தை தன் துன்பமாக உணர வேண்டும் சொன்னார். ஆனால் இங்கே அடுத்தவங்க அடிபட்டு கிடந்தா கூட கண்டுக்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஃபைனலாக ஒரே ஒரு சொல்லி முடிச்சு, நம்ம எதிரணியில் சொன்ன 4 பாயிண்ட்டுக்கு மட்டும் 4 பதில் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்ம செல்வமணி சார் நிறைய விஷயம் சொன்னாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலையா, புலால் உணவு கஷ்டமான வேலையா, இது கஷ்டமான வேலையா, கஷ்டமான வேலையான்னு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது கஷ்டமான வேலை இல்லைதான், அதெல்லாம் எளிமைதான். ஆனால் அந்த எளிமையை இங்கே பின்பற்ற யாரும் தயாராக இல்லை. அதுதான் கடினமாக இருக்கிறது. அதனால் தான் இந்த தலைப்பு. எளிமையாக இருந்தால் இப்படி ஒரு விவாதம் தேவையில்லை. எளிமையாக இருந்திருந்தால் இந்த கூட்டம் இங்கே நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில் மிகப்பெரிய மைதானத்தில் நடந்திருக்கும். அத்தனை பேர் தயாராக இருந்திருப்பார்கள். அப்புறம் செல்வகுமார் சார் செந்தில்குமார் சார் பேசும்போது சொன்னாங்க, கடை விரித்தான் கொள்வார் இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம அப்படி இருந்தாங்க. அப்போ கடினமாக இருந்துச்சு, இப்போ கால சூழல் சரியாகி விட்டது. மனிதன் மனம் கொண்டு விட்டால் மாறி விடுவார்னு சொன்னாங்க. மனம் கொண்டு விட்டால், மனம் கொள்ளலைங்கிறது தான் பிரச்சனை. அதனால தான் இந்த தலைப்பு விவாதிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அனுஷியா அவர்கள் சொல்லும்போது 2 பாயிண்ட் சொன்னாங்க. 4 மாதம் விரதம் தானங்க, கூட ஒரு 8 மாதம் போயிட வேண்டியதானே. இங்கே பல விரதம் எப்படி இருக்குன்னா, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எப்போ விரதத்தை முடிப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விரதத்தை முடித்தா மறுநாள் முதல்ல போய் நான்வெஜ் சாப்பிட தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்களை சொன்னாங்க, உண்மைதான், நாங்கள் நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற நிறைய பேர் செஞ்சுட்ருக்கோம். ஆனால் இது ரொம்ப குறைவாக இருக்குது. கடினமாக இருக்கிற நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் நாங்கள் கடினமே அப்படின்னு சொல்கிறோம். அவங்க சரவணகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி எளிமையான ஒரு கூட்டம் எளிமையா இருக்கு. நாங்கள் எளிமையை எண்ணி விடலாம், ஆனால் கடினம் அதிகம். அதை எண்ண முடியாது, விரல்கள் பத்தாது, மனம் பத்தாது. ஸோ பகைமை நீக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்ததுன்னு சொல்லணும். டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்க, எவ்வளோ கிரைம் நடக்கு, எவ்வளோ பிரச்சனை நடக்கு. புதுசாக படை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அத்தனை படைக்கான தேவையே இருக்குது. இங்கே எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், வள்ளலார் இன்றும் தேவை, என்றும் தேவை. அவருடைய கொள்கைகள் எல்லாமே எளிமைதான். ஆனால் அதை பின்பற்ற மனித மனம் தயாராக இல்லை. மனித மனம் அதை கடினமாக உணர்வதால் தான் இங்கே எல்லா கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அது கடினம்தான், முடியாததல்ல. கடினத்தை எளிமையாக்க வேண்டும் என்று கூறி கடினமே என்று என்னுடைய கருத்தை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்நாள் சாதனையாளராக விளங்குகிற பெருமைக்குரியவர், வள்ளல் பெருமான் கருத்துக்களை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நாயகர் நம்முடைய லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள், சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றார். ஏன்னா வள்ளலாரை நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. வாழும் வள்ளலாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமான் லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. இன்றைக்கி தலைப்பு தீர்ப்புக்கு ரொம்ப எளிதாக இருக்குது வந்தது. ஏன்னா வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை இன்றைய கால சூழ்நிலையிலே நடைமுறைப்படுத்துவது எளிமையாக கடினமானு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே கடினம்னு சொல்லி ஒரு 4 பேர், எளிமைன்னு சொல்லி 4 பேர் பேசியிருந்தீங்க. நான் அவ்வளோதும் விளக்கம்லாம் சொல்ல விரும்பல. 4 பேரும் நல்லா பேசுனீங்க, இங்கேயும் 4 பேர் நல்லா பேசுனீங்க. தீர்ப்பு மட்டும் ஒரு சில நிமிடங்களில் சொல்லி நிறைவு பெறுகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா
வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். எல்லா பயிர்களுக்கும் உயிர் உண்டுன்னு முதல்ல நம்ம ஜெகதீச சந்திரபோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே பயிருக்கு உயிர் உண்டு என்று அறிதிட்டு கூறிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி வள்ளல் பெருமான். வாழ்கிற நெறிமுறைப்படி, வாழ்கிற பெருமைப்படி வாழ்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் நம்ம வள்ளல் பெருமானவர்கள். சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்று சொன்னவர். இன்றைக்கு எத்தனையோ மார்க்கங்கள் தோன்றி இருக்கின்றது. பிரம்மகுமாரிகள்னு ஒரு அமைப்பு, யோக மார்க்கம் என்று இருக்கின்றது, வாழ்க வளமுடன் என்கிற ஒரு அமைப்பு தோன்றி இருக்கின்றது. வேதாத்திரி மகரிஷி அவருடைய இதில் ஈசா யோகான்னு ஒரு அமைப்பு, இப்படி நிறைய அமைப்புகள் புதிதாக தோன்றி மக்களை யோக நெறியிலே, ஞான நெறியிலே வழிபடுத்துகிற நெறிமுறைகளை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயிர் பலி கூடாதுன்னாரு. அரசாங்கமே சட்டம் போட்டு கோயிலில் எந்த பலியும் கொடுக்கக்கூடாதுன்னுச்சு. இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அசைவம் சாப்பிட்றத விட சைவம் சாப்பிட்றவங்க அதிகமாயிட்டாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஹோட்டல் எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா சைவ கடை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் ஃபுல்லாக சிலர் சைவ கடையை நடத்தி வராங்க. ஆதம் ராவுத்தருங்கிறவர் அன்னபூர்ணா கடை, அவர் முஸ்லீமு, அவர் சைவ கடையை நடத்துகிறார். சைவமாக இருக்கவன் மிலிட்ரி ஹோட்டல் நடத்தான். அதுதான் வித்தியாசம். அவர் முஸ்லீம், அவர் அன்னபூர்ணான்னு ஒரு கடை வச்சு முழுமையாக சைவ கடையை நடத்தி வராங்கன்னா இதுதான் ஒரு பெரிய மாற்றம். ஆகவே இன்றைக்கு சைவம் சாப்பிடுகிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள், அசைவம் சாப்பிடுகிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களே இந்த சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷருக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்தான் யாரும் மாமிசம் சாப்பிடாதீங்க, 45 வயசுக்கு மேலே சாப்பிடாதீங்கங்காங்க. நிறைய குழந்தைகள் இன்றைக்கி பல்கியாக இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆகவே அறிவியல் பூர்வமாகவும் மனநலத்தினுடைய அடிப்படையிலையும் இன்றைக்கு உயிர் பலி குறைந்திருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கி மேம்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உதவி செய்வதில் ரொம்ப அருமையாக இருக்காங்க. வெள்ளம் வந்த நேரத்தில் ஒரு நிறை மாத கர்ப்பிணி அவன் உடனே ஃபோன் பண்ணுறான். அந்த ஃபோன் எங்கே போகுதுன்னா ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போகுது. அந்த எஸ்டிடி பூத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் யூனுஸ்ன்னு இருக்கார். அவருக்கு அந்த தகவல் கிடைக்கி அவர் உடனே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறாரு. இடுப்பளவு தண்ணி. அந்த பெண்ணை உடனடியாக காப்பாற்றி ஒரு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஆட்டோ ஒரு அளவுக்கு போகுது, ஆட்டோக்குள்ளே தண்ணி ஏறி ஆட்டோ நின்றுது. உடனே அந்த யூனுஸ்ங்கிற அந்த இளைஞர் அந்த பெண்ணை தூக்கிட்டு கூட ஒரு 2 பேருக்கு உதவியை கூட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் சரியான நேரம், இன்னும் 10 நிமிடம் கழித்திருந்தால் இந்த பெண்ணை உயிரோடு பார்த்திருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அந்த பெண் அங்கே நிறை மாத கர்ப்பிணிக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் சொல்கிறாள், என்னை காப்பாற்றிய இளைஞராகிய யூனுஸ் பெயரைத்தான் வைக்க வேண்டும். ஒரு இந்து பெண் தனக்கு பிறந்த பிள்ளைக்கு முஸ்லீம் பேர் யூனுஸ் தான் வைக்கணுங்க. அப்போ அவர் சொல்கிறார், எம்மா உனக்கு பிறந்திருக்குது பொம்பளை பிள்ளை, யூனுஸுங்கிறது ஆம்பளை பேர், எப்படி வைக்க முடியுங்க? கவலையப்படாதீங்க, என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு யூனுஸ்னு பேர் வைங்கன்னு சொல்லி யூனுஸ்னு பேர் வச்சுருக்கா. அப்போது மதம் ஆச்சரியங்களை கடந்து மனிதநேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனாலே இன்றைய கால சூழ்நிலையிலே வள்ளல் பெருமான் கருத்துக்களை கடைபிடிப்பது எளிமைதான் 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 என்பதனாலே அப்படிப்பட்ட கருத்துக்களை நாமும் பின்பற்றுவோம், நம்முடைய சந்ததியினரும் பின்பற்றுவோம். கிடைக்கிற இடங்களிலெல்லாம் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை சொல்லி மதம் ஆச்சரியங்கள் கடந்து மனிதநேயத்தோடு வாழ்வோம் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244